ஃபுல்லா பாருங்க. நான் இந்த ஃப்ரெண்ட் ஆப் பத்தி நம்ம பேச போறேன். இந்த ஃப்ரெண்ட் ஆப்ப வந்துட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணத எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதாவது அவங்க ப்ரமோஷன் பண்றவங்க சும்மா காசுக்கும், பொண்டாட்டிய வந்துட்டு அப்படி இழிக்க வச்சும் இவங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. அத நம்பி நீங்க பேசிட்டு இருக்காதீங்க யார்ட்டயுமே. முதல்ல இந்த ஃப்ரெண்ட் ஆப்புக்குள்ள பெண்கள்லாம் எப்படி வராங்கன்னு தெரியுமா? பெண்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி இந்த வேலைய குடுக்குறானுங்க. பசங்கள்ட்ட ரூ. 1 2 வாங்கி நீங்க பேசுங்கன்னு சொல்லி இந்த வேலைய குடுக்குறானுங்க. அவளுக ரூ. 1 2 உடம்ப வித்துக்கிட்டு இப்போ ரூ. 1 2 அவளுடைய வார்த்தைகள விக்கிறாளுக. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். பொண்ணுங்க உடம்ப வித்த காலம் போய் இப்ப வார்த்தையை விக்கிற அளவுக்கு ஆயிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நீ காய்ச்சி புடிச்சு அலையிறடா டேய். ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா பொம்பள புள்ள மாதிரி பேசி அவங்கள ஏமாத்தி ஒரு இடத்துக்கு கூப்பிட வச்சு அவங்கள கொலை செய்ய முயற்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட் ஆப் மட்டும் கிடையாது. நிறைய இந்த ஆப் வந்துட்டு எங்கேயா இருந்தாலும் சரி, அது இன்ஸ்டாவா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரிங்க. அங்க அதாவது பேசுறாங்க. இந்த மாதிரி நான் பொண்ணு தான் வாங்க நம்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது. ஆனா அந்த இடத்துல பார்த்தா பொண்ணு இருக்காது, ஒரு பையன் தான் இருப்பான். அவன் வந்து என்ன பண்றான், அந்த கூப்பிட்ட பையனை வந்துட்டு ஒரு இடத்துக்கு தனியா கூப்பிட வர வச்சு அந்த பையன்ட்ட உள்ள செயின், மோதிரம் இது எல்லாத்தையும் கழட்டி அவன ஸ்நாச்சிங் பண்றது. இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமா ஃப்ரெண்ட் ஆப்ல. ஏன்னா இப்ப நியூஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதனால அத கொஞ்சம் எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க. யாரும் ரூ. 1 2 குடுத்து ஒரு ஃப்ரெண்ட தேடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இதெல்லாம். இதெல்லாம் சோசியல் மீடியா ரொம்ப கெட்டு போச்சு. ரூ. 1 குடு, ரூ. 2 குடு, உன்ட்ட வந்து எல்லாத்தையும் விரிச்சு காமிக்கிறேன்ற மாரி போறானுங்க. ஒரு ஒரு பூக்கு நீ ரூ. 1 குடுத்து பேசுற. உனக்கு புரியுதா நான் சொல்றது? ஒரு பூக்கு நீ ரூ. 1 குடுத்து பேசணுமா வாழ்க்கையில? சொல்லு. அவ்வளவா நீ காய்ச்சி புடிச்சு தெரியிற? சொல்லு. எங்க இருந்தாலும் வா வான்னு போயிடுறியே. இந்த மாரி காய்ச்சி புடிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவ் பண்ணி ஃப்ரெண்டா போடுன்னு டெலீட் பண்ண சொல்ற. அவன போய் மாட்டிக்கிட்டு சாவ போறான்.